அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பழனி மர்ஹூம் அப்துல் கஃபார் ஆலிம் அவங்களுடைய மகன் உமர் ஃபாரூக். நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம மிலாடி நபி கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த மிலாடி நபியை பற்றி ஒரு சின்ன மெசேஜ். ரசுல்லாவை பற்றி. ரசுல்லா அவங்க நமக்கு கிடைச்சது வந்து பெரிய சொத்து. அவங்களுடைய பொறுமை, அவங்களுடைய திறமை அதெல்லாம் யாருக்குமே வராது. அவங்க என்ன நமக்காக பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரே கொள்கை, உலகம் பூரா ஒரே கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க, ஏகத்துவ கொள்கை. இப்போ நீங்கள் நம்ம பழனியில் அல்லாஹ் அக்பர்னு பள்ளிவாசலில் தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹ்னு ஓதுறோம். இதே அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவாக இருந்தாலும் சரி, அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் இதைத்தான் உலகம் பூரா ஓத முடியும். உலகத்தில் எந்த மூலையிலையும் சரி, தொப்பி போட்டவங்களும் சரி, தொப்பி போடாதவங்களும் சரி, பேண்ட் ஷர்ட்டை போட்டவங்களும் சரி, டவுசர் போட்டவங்களும் சரி, பள்ளிவாசலில் தொழுதாலும் சரி, சாதாரண ஒரு மணல் வெளியில் தொழுதாலும் சரி, அவங்க ஓதக்கூடிய ஒரே சூரா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். பாங்கு எல்லாருக்கும் ஒரே அல்லாஹு அக்பருங்கிற பாங்கு தான் உலகம் பூரா ஒலிக்குது. 24 hours 24 மணி நேரம் அந்த பாங்கு ஒலி மேலே கேட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லி அந்த மெசேஜ்லாம் நமக்கு வந்திருக்கு. அப்படிப்பட்ட கொள்கையை கொண்டு வந்தவங்க ரசுல்லா. அவங்க இதுக்காகப்பட்ட கஷ்டங்கள்லாம் அதிகம். இதில் என்ன பெரிய முக்கியமான விஷயம்னா, அவங்க சொன்னது எதுவுமே வந்து அவங்களா தானாக தோணி சொல்ல கிடையாது. அல்லாஹ் மேலேருந்து அவங்களுக்கு என்ன சொல்ல சொல்லி வஹி அனுப்புனாலும் அதைத்தான் அவங்க சொன்னாங்க. எதுவுமே அவங்க தானாக சொல்லலை. அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வாசகங்களும் எல்லாம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த ரசுல்லாவுடைய இந்த பிறந்த நாளில் நம்ம ஒரு சின்ன மெசேஜ் என்னென்னா, நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். அது பணத்தாலோ பொருளாலோங்கிறது அல்ல. நம்ம வாயால் ஒருத்தருக்கு செய்யலாம், உடலால் செய்யலாம். எப்படி செஞ்சாலும் ஒரு உதவி தான். அடுத்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு நல்ல காரியங்களில் ஈடுபட்டு நல்ல எண்ணங்களோடு வாழ்வோம்னு சொல்லி இந்த ரசுல்லாவுடைய பிறந்த நாளில் ஒரு சின்ன மெசேஜை நான் போட்டிருக்கேன். எங்கள் தகப்பனாருடைய ஞாபகார்த்தமாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.